பானுமாமிஸ் கிச்சன்லேருந்து பானுமாமி. இன்றைக்கி நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் பண்ணுறோம். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் 1 லிட்டர் பால். இது வந்து க்ரீம் மில்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். க்ரீம் மில்ன்றது ஆரஞ்சு இருக்குது, நிறைய க்ரீம் மில்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி 1 லிட்டர் பால் எடுத்துக்கணும். இது வந்து பெருசாக மாம்பழம் ஒரு பழத்தை தோல்லாம் எடுத்துகிட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 200 கிராம் சர்க்கரை. ஏன்னா மாம்பழத்தில் ஸ்வீட் ஜாஸ்தி இருக்குன்றதால இந்த பாலுக்கு மட்டும்தான் இந்த சர்க்கரை போட்டிருக்கோம். 200 கிராம் சர்க்கரை போட்டுட்டா போகிறோம். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் இந்த பால் பேக்கெட்டை பிரித்து ஊற்றிடணும். பாலை நல்லா காயணும். இந்த 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டர் ஆற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சுருண்டு காஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே இந்த மாம்பழத்தை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸ். இப்போது இந்த பால் நல்லா 3/4 லிட்டர் சுருங்கி வந்துடுது. இதுலேருந்து ஒரு 100 ml மேலே பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளவரில் கரைக்கிறதுக்காக வேண்டி. இப்போ இந்த பாலில் சர்க்கரையை போட்டுருவோம். சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் நீத்து போகும். அதனால நீத்து போனாலும் திரும்பி பால் சுருண்டி வர்றதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பால் காய்ச்சிண்டே வரணும். இப்போது இந்த பால் எடுத்து இதில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். பால் நல்லா சேர்ந்து காஞ்சி வந்துட்டு இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது அதில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதில் ஊற்றிட்டு இப்போ இதில் இந்த மாம்பழத்தையும் போட்டுடணும். இது நல்லா இப்போ கெட்டியாக வந்தாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம்தான் ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலரி ஆற வச்சாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இதை இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு இதை ஏர்டைட் வச்சு ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வைக்கணும். இப்போது 3 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி அல்வா மாதிரி வந்துடும். இதை திருப்பி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 5 செகண்டு நல்லா அடிக்கணும். அரைச்சது இப்படி வந்தாச்சு. இதை திருப்பி நம்ம ஐஸ் ட்ரே இதுதான். இதில் இப்போ பாதாமும் கொஞ்சம் பிஸ்தா பருப்பும் இந்த மாதிரி சீவி
இது மேலே ஒரு பட்டர் ஷீட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 8 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நல்லா 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். 8 மணி நேரம் கழித்து எடுத்தோம். இந்த பட்டர் பேப்பர் ஒட்டாமல் நல்லா வந்துச்சு. இப்போ சுவையான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி.